பிரைஸ் லார்ட். கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷலான ஒரு நிகழ்ச்சியில் தான் இருக்கிறோம். நம்ம கூட ஜெயசீலன் பிரதர் இருக்கிறாங்க, என்னுடைய கிராஸ் டிவினுடைய ஓனர். ஸோ முதல்ல பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் கத்த கிருபைனால. நீங்கள் எப்படி இருக்கீங்க? கிருபைனால நல்லா இருக்கோம். ஸோ கிருபையா நம்ம எல்லாருமே நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியும் கூட வேதம் அறிவோம். இந்த நிகழ்ச்சியில் லாஸ்ட் டைம் நம்ம பண்ணியிருந்தப்பவே நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இன்னும் அதிகமாக இந்த செஷன்ஸ் வரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கிருபைன்னு ரொம்ப அதிகமாக பேசுகிறோம்ல, வேதம் அறிவோம்ல. முதல்ல கிருபைனா என்ன அங்கிள்? கிருபை அப்படின்னா ரொம்ப மிக எளிமையாக சொல்லணும்னா, தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு அளிக்கப்படுகிற தகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கிருபை. ஆமேன் ஆமேன். ரொம்ப நல்லா கரெக்டாக சொன்னீங்க. தகுதி இல்லாத ஒரு பாத்திரமாக இருக்கிறவங்கள ஆண்டவர் ரொம்ப அழகாக தெரிந்து கொள்ளுறாரு, அதுதான் கிருபை. ஸோ இப்படிப்பட்ட கிருபை அல்லது இந்த தகுதி யாருக்கு கொடுக்கப்படுகிறது? இல்லை, தகுதி யாருக்கு கொடுக்கப்படுதா, இல்லைன்னா கிருபை யாருக்கு கொடுக்கப்படுது? கிருபை யாருக்கு கொடுக்கப்படுகிறது? கிருபை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் முதல்ல கிருபையை கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். சரியா? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஸோ அப்போ யாரெல்லாம் இயேசு எனக்காக மரித்தா, எனக்காக உயிரோடு எழும்பினா, எனக்காக மீண்டும் வருவா என்கிறத விசுவாசிப்பீங்களோ அத்தனை பேருக்கும் கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். ரொம்ப அழகாக சொன்னீங்க அங்கிள். ஸோ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கிருபை கொடுக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கிருபைன்னா என்ன அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி கிருபை எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கப்படுகிறதா? ஏன்னா இப்போது விசுவாசிக்கிறவங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் விசுவாசிப்பீங்க, நானும் விசுவாசிப்பேன், நம்ம 2 பேருக்கும் ஒரே அளவில் அளக்கப்படுமா? கிருபை எப்படி அளக்கப்படுகிறது? அது அல்ல. கிருபை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அளக்கப்படுகிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், சரிங்களா? வேதாமத்தில் இருக்குது. ரோமர் 9வது அதிகாரம் 11லேருந்து 15 வரைக்கும். நான் இதை அப்படியே மனப்படமாக சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், சரியா? அதுதான் அங்கிள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கிருபை. ஏன்னா அங்கிளுக்கு ரொம்ப முக்கியமான கிருபையே வேத வசனத்தை மனப்பாடமாக சொல்கிறது. சரியா? ரெபெக்காள் கர்ப்பவதியான பொழுது இன்னும் குழந்தை பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கும் பொழுது மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று சொல்லியிருக்கிறபடி மூத்தவன் இளையவனை கத்த சிநேகித்து மூற்றவனை கத்த வெறுக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இது நமக்கு எப்படி தோன்றுகிறது? ஏன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டுமே குழந்தைங்க தான், வயிற்றுல தான் இருக்குது, இன்னும் பிறக்கல, நல்லது கெட்டது தெரியல. ஆனா அதுல கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலின்படி அப்படின்னு ஒரு வேர்டு வருது. தெரிந்து கொள்ளுதலின்படி மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான், இளையவனை சிநேகித்து மூத்தவனை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. நம்ம என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? ஒரு கேள்வி அதிலே வருது. உண்மையாவே நம்ம சொல்றோம் தேவன் பாரபட்சம் இல்லாதவர் அப்படின்ட்டு சொல்றோம். ஆனா இந்த வசனம் பார்க்கும்போது உண்மையாவே ஒரு பெரிய டவுட்டே உருவாகுது. சரியா? இதுல அந்த வேர்டு வருது, நம் தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? அடுத்த வேர்டு சொல்லப்பட்டிருக்குது, சொல்லக்கூடாதே. ஆண்டவர் மோசையை பார்த்து எவன் மேல் கிருபையாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருப்பாயனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே. எங்க சொல்லியிருக்கிறாரு? யாத்ராகமம் 33:19 கர்த்தர் சொல்லியிருக்கிறார் மோசே இடத்துல, நான் யார் மேல இரக்கமாயிருப்பேனோ யார் மேல கிருபையா இருப்பேனோ அவன் மேல கிருபையா இருப்பேன். அதனால எனக்கு
அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்த கொடுத்துட்டாரு. எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல, ஆண்டவரிடத்துல சொல்லவே முடியாது. அவனவன் விசுவாச அளவின்படி அவனவனுக்கு கிருபை அளக்கப்படுகிறது. ஆனா இன்னும் பிள்ளைகள் பிறக்கல, எப்படி விசுவாசிப்பாங்க? ஆமா, தெரிந்து கொள்ளுதலின் படை. ஸோ நம்மளுடைய விசுவாசத்தின்படி அளக்கப்படுகிறது, அட் த சேம் டைம் நம்மளுடைய தெரிந்து கொள்ளுதலின்படியும் அளக்கப்படுகிறது. உண்மையாகவே ரொம்ப அழகாக எங்களுக்கு ஒரு டவுட்டையே நீங்கள் கிளாரிஃபை பண்ணியிருக்கிறீங்க. ஏன்னா நம்ம சில இடத்துல யோசிக்கும் போது எல்லாருமே ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், அவர் எல்லாரு மேலுமே கிருபையாக தான் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவனவன் விசுவாசத்தின்படியும் அவனவனுடைய அந்த தெரிந்து கொள்ளுதலின்படியும் அந்த கிருபை அழகாக அளக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்போ எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுறோம், கிருபை, எனக்கு கிருபை பெற்றிருக்கிறேன், நான் கிருபை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருபைக்கான மதிப்பு ஒரு வேளை குறைஞ்சிட்டே போதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஸோ இந்த கிருபைக்கு மதிப்பு என்ன? எல்லாத்துக்கும் தங்கத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது, வெள்ளிக்கு ஒரு மதிப்பு இருக்குது, வைரத்திற்கு ஒரு மதிப்பு இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் மதிப்பு இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மதிப்பு இருக்கிறது. ஸோ அமெரிக்காவில் உள்ள டாலருக்கு ஒரு மதிப்பு, இந்தியாவில் இருக்கிற ரூபாய்க்கு ஒரு மதிப்பு, மலேசியாவில் இருக்கிற ரிங்கிட்டுக்கு ஒரு மதிப்பு, சிங்கப்பூரில் இருக்கிற வெள்ளிக்கு ஒரு மதிப்பு. ஸோ எல்லாமே மணி, ஆனால் ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு வேல்யூ. அதே போல் எல்லாரும் மனிதர்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அதே மாதிரி கிருபைக்கு வேல்யூ இருக்குது. இந்த உலகத்திலேயே ரொம்ப விலை மதிப்பானது என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம நிறைய சொல்லுவோம். ஆனால் ரியலாக என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுடைய உயிர். ஒரு வயசான ஐயா, அவர் ஏறத்தாழ சாக போகிறாரு, சரியா? அவர்கிட்ட நான் சும்மா கேட்டேன், ஐயா 1 கோடி கொடுத்தா நீங்கள் செத்துருவீங்களா? என்ன தம்பி புசுக்குன்னு இப்படி கேட்டுட்டீங்க, புசுக்குன்னு இப்படி கேட்டுட்டீங்க, எனக்கு 1 கோடியை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? செத்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த 1 கோடி எதற்கு பயன்பட போகுது? நான் 1 கோடியை வச்சுட்டு செத்தனா என் 5 பசங்களும் அந்த 1 கோடிக்கு அடிச்சுக்கிட்டு செத்து போயிடுவாங்க. தம்பி எனக்கு உயிர் தான் பெருசு, 1 கோடிலாம் வேண்டாம், நான் நல்லபடியாக உயிர் வாழணும். இப்போ பாரு, என் 5 பிள்ளைகளையும் சார்ந்து நான் இல்லை, நான் தனியாக இருக்கிறேன், சாக போகிற வயசுல சொல்கிறாரு. அவருக்கு உயிர் தான் பெருசு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகத்திலேயே உயிர் தான் பெருசு, ஆனால் அதை காட்டிலும் மதிப்புள்ள தான் கிருபை. ஏன்னா சங்கீதம் 63:3 தாவீது சொல்கிறார், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனுடைய ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது, கிருபை நல்லது. இப்போ எவ்வளோ மதிப்பு இல்லை, அதனுடைய வேல்யூ யாராலையும் அளக்க முடியாது. அதாவது டு த கோர், இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லலாம், அளக்கவே முடியாத ஒரு கிருபை. எவ்வளோ அழகா தேவன் நம்ம மேல வைத்திருக்கு. பார்த்தீங்கன்னா அளக்க முடியாதுங்கிறதுக்கு ஒரு வசனம் சொல்றேன், சரிங்களா? சங்கீதம் 103 11 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க, 13 வசனம் வாசித்து பாருங்க, அது தொடர்ந்து வாசித்துக்கிட்டே வாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் கிருபையை அளிச்சுவேன். வானத்துக்கும் பூமிக்குள்ள உயரத்தை அளக்க முடியாது. சில பேர் சொல்றாங்க 3வது வானம் வரைக்கும் பவுல் போயிருக்கிறாரு, 7 வானம் இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் முறை 2004 ஃப்ளைட்டில் நான் பறக்கும் பொழுது மேகத்தை பார்த்தா கீழே தெரியுது, மேகத்துக்கு மேலே ஃப்ளைட் இருக்குது. அப்போ அங்கேருந்து பார்த்தா வானம் கீழே தானே தெரிஞ்சிருக்கணும், இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கு. அதான் நாங்கள்லாம் சயின்ஸ்லேயும் ஜியாகிரஃபிலையும் படிக்கோம்ல, நம்ம அட்மாஸ்பியரை தாண்டி ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஸ்பியர்ஸ் இருக்குது அப்படின்னு, அது அளக்கவே முடியாத அளவுக்கு உள்ள ஒரு கிருபை. ஸோ இந்த கிருபையை அநேகர் போக்கடிச்சிடுறாங்க. அதாவது அளக்கவே முடியாத கிருபையை ஆண்டவர் நம்முடைய அழைப்பின்படி அல்லது நம்மளுடைய தெரிந்து கொள்வதின்படி வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த கிருபையை போக்கடிச்சிடுறாங்க. இப்படி போக்கடிக்கிறது இது எப்படி அங்கிள்? ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியை கேட்டீங்கம்மா. இன்னைக்கு வேதனையான காரியம், கிறிஸ்தவர்கள் எக்ஸ்பெஷலி கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிருபையை பெற்றவங்க கிருபையை போக்கடிக்கிறாங்க.
இந்த கிருபையை போக்கடிக்கிறது அப்படிங்கிறத யோனா என்கிற தெய்வ மனிதர் அழகாக சொல்கிறார். யோனாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 8ஆம் வசனம், மாயையை, இந்த மாயையை பின்பற்றி தேவனுடைய கிருபையை போக்கடிக்கிறார்கள். எப்படி? மாயையை பின்பற்றி கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயையை பின்பற்றி. எப்படி? பொய்யான மாயை. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயமே ஒரு பொய்யான மாயையை பின்பற்றுறாங்க. ஆண்டவரை பின்பற்றினாதான் கிருபை. ஆனா பொய்யான மாயை, பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அப்போ பொய்யான மாயை, இந்த உலகம் மாயையை பின்பற்றுகிறவர்கள் தேவனுடைய கிருபையை போக்கடிச்சிடுறாங்க. ஸோ வேதத்தில் இதை நம்ம இன்னும் ஆழமாக பார்க்கலாம். அப்படின்னா இப்போ பொய்யான மாயை பின்பற்றுகிறவங்க கிருபையை போக்கடிச்சிடுறாங்க. இப்போது நிறைய பேர் இந்த ரீதியாகவே பார்க்கும்போது, கிருபையை நாங்கள் பெற்றுட்டோம், அப்போ நாங்கள் பாவம் செய்யலாமா அப்படின்னு. ஏன்னா ஒரே தரத்தில் ஆண்டவர், இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் தான் மரிச்சிட்டார்ல எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக ஒரே கிருபாதார பலியாக அவர் மரிச்சிட்டார்ல, அப்போ என் மேலே அந்த பாவம் தான் சுமராதே, அப்போ நான் பாவம் செய்யலாமா? இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. இது கடைசி நாட்களில் கிருபையை கத்த எல்லாருக்கும் அருளி செய்கிறாரு. ஆனால் அந்த கடைசி நாட்களில் ஒரு தப்பான சத்தியத்தை பிசாசு பொய்யான மாயையா அறிவிச்சிட்டு இருக்கிறான். ஒரு முறை நம்ம கிருபை பெற்ற பின்பு எவ்வளவு தப்புனால் பண்ணலாம், அவருடைய கிருபை நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நாம் செய்த பாவங்கள், செய்கிற பாவங்கள், செய்ய போகிற பாவங்களை மன்னிக்கிறது அப்படின்னு ஒரு சத்தியம் சொல்றாங்க. இல்லை சரியா? செய்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சது உண்மை, செய்துட்டு இருக்கிற பாவங்கள் மன்னிச்சது உண்மை. செய்ய போகிற பாவத்தை மன்னிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாதது. சரியா? அதுக்காக கிருபை கொடுக்க, பாவம் செய்யாமல் இருப்பதுக்கு தான் கிருபை. ஏன்னா ரோமர் 6வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெறுகிறது, ஆகையால் பாவத்தில் நிலைத்திருக்கலாம் என்று சொல்லலாமோ? இல்லை. அந்த பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுது, அது உண்மை, 100க்கு 100 உண்மை. ஆனால் கிருபை பெற்றுட்டா நம்ம பாவம் எவ்வளோலாம் செய்யலாம் அப்படிங்கிறது தப்பான காரியம். இதுதான் பொய்யான மாயை. இதை நிறைய பேர் நம்பி அந்த கிரேஸ் மினிஸ்ட்ரிஸ், கிரேஸ் ப்ரீச்சிங், கிருபை உபதேசம் அப்படின்னு ஒன்று மக்களுக்குள்ள பிசாசு பொய்யான மாயையா கொண்டு வரான். கத்த நிறைய வெட்டு கிருபை எடுத்திருக்காரு தெரியுமா? வேதாகமத்தில் அதுக்கு நமக்கு எவிடன்ஸ் இருக்கு. என்ன இருக்குமா? 2 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 15ஆம் வசனம். ஸோ ஆண்டவர் தாவீதிடத்துல பேசணும் விரும்புகிறார். நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி மூலமா தாவீதிடத்துல போய் இதை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சரியா? என்ன காரியம்னா ஆலயம் கட்டுகிற காரியமா? நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன் பிள்ளை ஆலயத்தை கட்டுவான் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. 2 சாமுவேல் 7:15 சவுலினிடத்திலிருந்து நான் விலக்கின, நான் தள்ளின, எப்படி நான் தள்ளின சவுலிடத்திலிருந்து விலக்கின கிருபையை உன் பிள்ளைகள் யாரிடத்திலிருந்து விலக்க மாட்டேன். அப்போ சவுல் என்கிற ராஜா, முதல் ராஜா, ஒரு தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசி, தேவன் எதிர்பார்ப்போடு உருவாக்கின ராஜா. அந்த ராஜாவை கத்த தள்ளி அவன்கிட்ட இருந்த கிருபையை கத்த பிடிக்கிட்டான். ஒரு சின்ன உதாரணமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு சகோதரி, அழகான, படிச்ச, ஞானம் உள்ள, கிருபை உள்ள ஒரு சகோதரி. எப்படி? அழகான, படிச்சு, ஞானம் இருந்து கிருபை பெற்ற ஒரு சகோதரி. சரியா? ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ என்ன ஊழியத்தை செய்யி, அதுக்கு தான் அந்த கிருபை கொடுத்துருக்கிறேன். ஆண்டவரை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் செய்கிறேன், கல்யாணம் ஆச்சு செய். ஆண்டவரை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் செய்கிறேன், குழந்தை பிறந்துச்சு
செய்யல. ஆண்டவரே இந்த ஒரு வேலை கிடைச்சதுக்கப்புறம் செய்கிறேன். இந்த வேலை கிடைச்சதுக்கு பிறகு ஆண்டவரையே மறந்துட்டாங்க. ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த அக்காவை நல்லா தெரியும். கண்ணீரோட, தம்பி நான் மரண கட்டில் நிற்கிறேன், தயவுசெய்து வந்து ஜெபிக்க வருவியான்னு கேட்குறாங்க. நான் போய் பார்க்குறேன், அவங்களுடைய அழகு பேச்சு, அவங்களுடைய முடியெல்லாம் மொட்டையாக இருக்குது, பிளட் கேன்சர். ஸோ அவங்களுடைய எல்லாம் போயிட்டு இப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தா நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன். எல்லாம் இழந்ததுக்கப்புறம் அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, ஜெயசீலன் நான் கொடுத்த கிருபை இவர்கிட்ட எடுத்து அழகே இல்லாத, ஞானமே இல்லாத, புத்தியே இல்லாத, கிருபையே இல்லாத ஒரு மனுஷருக்கு நான் கிருபை கொடுத்துட்டேன். இனி இவள் எனக்கு தேவையில்லை, நீ ஜெபிக்க வேண்டாம். நான் ஜெபிக்கலை. அந்த அக்காட்ட நான் ஜெபிச்சுக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்படி வந்துட்டேன். என் கண்ணில் கண்ணீர், அவங்க கண்ணில் கண்ணீர். என் இருதயம் ரொம்ப பாரமாச்சு. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நான் கொடுத்த கிருபையை நான் எடுத்துட்டேன். இப்போ ஒரு மனுஷனுக்கு கத்த கிருபை கொடுக்குறாரு, அவன் பயன்படுத்துவான்னு சொல்லி தானே கொடுக்குறாரு. கண்டிப்பா. அப்போ அந்த கிருபையை நான் பயன்படுத்தலைன்னா அந்த கிருபை எனக்கு எதுக்கு? யோசித்து பாருங்க. சரியா? நான் அன்னைக்கு நைட்டு எனக்கு ஒரு 9 மணிக்கு ஃபோன் வருது, அந்த அக்கா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்தோத்திரம். அப்பந்தான் கிருபையினுடைய வேல்யூ ரொம்ப. ஆமாம், நீ நிறைய பேர் நினைக்கிறாங்க கிருபையை பெற்றுட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், வாழலாம் அப்படின்னு. ஏன்னா ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை கர்த்தரென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அப்போ கிருபை நமக்கு கத்த கிருபையா கொடுத்திருக்கிறங்கிற உணர்வு இல்லைன்னா இருளடைஞ்ச மனுஷன், இழந்த மனுஷி, பிரோஜனமே இல்லைம்மா. அதனால சவுல்ட்ட இருந்து கத்த கிருபையை பிடிங்கிட்டாரு. அதனால தான் அவன் சூசைட் பண்ணியே செத்தான். கண்டிப்பா உண்மையாகவே வேதத்தில் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை இழந்து பாவம் செஞ்சு அவங்களுடைய போக்கடிச்சு அதனால அவங்களுடைய முடிவு மரணமாக தான் இருந்தது, வேதனையாக இருந்தது. ஸோ நம்ம பாவம் செஞ்சிட்டோம், அதுக்காக மனம் திரும்பிட்டோம், கிருபையை பெற்றுக்கொண்டோம். அப்போ திரும்ப நம்ம அதே பாவத்துக்குள்ளே விழவே கூடாது. கூடாது. ஆண்டவரே நான் பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. ஆமென். துணிகரமான பாவத்துக்கு என விலக்கி காத்துக்கொள்ளுங்க, கிருபையினால காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் கிருபையை எப்படி அருளி செய்றாருன்னு பாருங்களேன். ஸோ சங்கீதம் 103:3-4 அப்படி அந்த வசனம் ஃபுல்லாக 8 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. சரியா? அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு மீட்டு கிருபையினால் என்னை முடிசூட்டினார். கர்த்தரிடத்தில் அவர் இரக்கமும் மகா கிருபையும் நிறைந்த தேவன். பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு எனக்கு கிருபை வேணும், ஆண்டோட்ட கேளுங்க. கிருபைக்கு மேலே கத்த கிருபையை என் பலன் அல்லாண்டு வர, என் ஞானம் அல்லாண்டு வர, என்னுடைய பரிசுத்தம் இல்லாண்டு வர உங்கள் கிருபைன்னு சொல்லி பாருங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் கிரியை, புதிய ஏற்பாடு காலத்தில் கிருபை. சரியா? ஆனால் இந்த கிருபையை பெற்றதுக்கு அப்புறம் நான் எப்படினாலும் வாழலாம் அப்படின்னா ஆண்டவர் அந்த கிருபையை தூக்கிடுவார். அந்த மனுஷன், அந்த மனுஷி ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லாத ஒரு மனுஷன். ஜெர்மனில் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தெய்வ மனிதன் வில்லியம்ஸ் அப்படிங்கிற தெய்வ மனிதன் இருந்தார். ஆனால் அவர் நல்ல ஊழியம் செய்திருந்தார். ஆனால் அவருடைய லைஃப்பில் ரகசிய பாவங்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் ரகசிய பாவங்கள். கிருபையாக கத்த அவங்க பேரை வெளியே அவமானப்படுத்தாமல் வச்சிட்டு இருக்கிறார். இல்லைன்னா கத்தர் அவங்க லைஃபையே நாசமாக்கியிருப்பார். ஆனால் கத்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட மனிதர். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கிருபை கொடுத்தாருன்னா அதை எடுக்க மாட்டார்.
அதான் ஆண்டோடைய ஸ்பெஷல். ஆனால் அந்த மனுஷனால் செயல்பட முடியாதபடிக்கு ஊழியம் செய்ய விடாதபடிக்கு கை கால்கள் எல்லாம் முடங்கிட்டு படுத்த படுக்கையாக இருக்காரு. பாடியெல்லாம் ஹெல்த்தாக இருக்குது, ஆனால் அவரால் நடக்க முடியல. ஆமாம், அவர் கண்ணீர் சிந்தும் பொழுது ஆண்டவர் வந்தாராம், நான் உனக்கு கொடுத்த கிருபையை நான் உன்னை விட்டு எடுக்கலை, ஆனால் கிருபைக்கு பாத்திரவானா நீ நடக்கலை. நான் கொடுத்த கிருபையை நீ மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்ச, அதனால் நான் கொடுத்த கிருபையை நீ பயன்படுத்த விடாதபடிக்கு உன்னை முடக்கினேன். நாள் ஒன்று வரும், கர்த்தர் கொடுத்த கிருபையை எடுக்க மாட்டார், ஆனால் அதை பயன்படுத்த முடியாது. உண்மையாகவே இது எனக்கு மட்டும் இல்லை, இங்கே பார்க்குற அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் கிரேஸ் ப்ரீச்சிங்னு போய் என்னெல்லாமோ சபைக்குள்ளே அநேகர் கிருபைன்ற பேரில் தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து இப்படியெல்லாம் பாவம் செஞ்சு அப்படி ஒரு வாழ்க்கை நடத்தும்போது இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை சொல்கிறதுக்கு உண்மையாகவே ஆள் இல்லை, ஆள் தேவை. இன்றைக்கி இது மூலயமா அவங்களும் அறிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு குவெஸ்சன் அங்கிள், அதாவது இப்போ கிருபை ஒருவருக்கு கொடுக்கப்படுகிறது, இப்போ இப்படி கிருபை ஒருவருக்கு உள்ள இருக்குது அப்படின்றத எதை வச்சு அறிஞ்சு கொள்ளலாம்? எனக்குள்ள கிருபை இருக்கா, என் மேல கூட ஆண்டவர் கிருபையா இருக்காரா, நான் எப்படி அறிஞ்சு கொள்ளலாம்? சரிம்மா, நீங்க சொல்றது வேர்ட் ஆஃப் காட். கிருபையை அறிஞ்சு கொள்ள முடியும். இப்போ காய்ச்சல் இருக்கா இல்லையான்னு தெர்மாமீட்டரை வச்சு பார்த்துக்கிறோம். சரியா? ஒவ்வொரு காரியத்தையும் சுகர் அளவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குளுக்கோமீட்டரை வச்சு பார்த்துக்கிட முடியும். சரியா? ஒவ்வொருத்தருடைய காரியத்தை என்ன செய்ய முடியும், அறிய முடியும். அப்போ கிருபை இருக்கா அப்படிங்கிறத எது மூலமா அறிய முடியும்னா, நீங்க யாத்ராகமும் 33வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நானும் நீர் தெரிந்து கொண்ட ஜனமும் விசேஷித்தம் உள்ளது. சரியா? எங்கள் மேல் நீ கிருபையா இருக்கிறீர் என்பதை எதினால் அறிய முடியும்? நீர் எங்களோடு இருப்பதினாலே. நம்ம நிறைய பேர் பாடுவோம், அந்த பாட்டெல்லாம் இருக்கு, ஆனா அதை யாரும் உணர மாட்டோம். ஏன்னா பாட்டை சும்மா ராகமா பாடணும், அழகா பாடணும், உற்சாகப்படுத்தி பாடணும், ஆனா பிரோஜனமா அந்த பாட்டினுடைய ஆழம் என்னன்னு சொல்ல மாட்டோம். கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதுதான் நான் அவர் என் கிருபை இருக்குதுங்கிறத அறிந்து கொள். நீர் என்னோடு இருப்பதினால் அல்லவா என் மேல் உம்முடைய கிருபை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அந்த வேர்டு அப்படியே இருக்குது. யாத்ராகமம் 33:14. நீர் எங்களோடு இருப்பதினால் கிருபை எங்களோடு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். ஆமென். ஸோ உண்மையாகவே நம்ம கிருபையை பற்றி நிறைய காரியங்கள் இன்றைக்கி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ கிருபை ஒருவரோடு இருக்கணும் அப்படின்னா தேவன் அவங்களோடு இருக்கணும் அப்படின்னு, தேவன் இருப்பதினால் நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு. ஒன் லாஸ்ட் குவெஸ்சன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் தேவனோடு இருக்கணும்னு விரும்புகிறாங்க, ஆனால் அதுக்குமே கிருபை தானே தேவையாக இருக்குது. எல்லாத்துக்கும் பேசிக்கே கிருபை. கிருபை இது மனுஷனால் உண்டானதல்ல. கிருபை அப்படிங்கிறது மனுஷனால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. அப்போ அந்த கிருபையை எப்படி பெற்றுக்கொள்ளணுங்கிறத மனிதர்கள் அறிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த கிருபையை அழகாக பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷன் அங்கிள். ரொம்ப நிறைய காரியங்கள், ஏன்னா கிருபை எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்றத குறித்து இப்போ எங்களுக்கு தெரியணும். ஆனால் கிருபையை பெற்றுக்கொள்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, நிறைய. அதுதான் இப்போ அடுத்த கேள்வி, நானே அதை தான் கேட்க போனேன். இப்போ பார்க்குறவங்களும் யோசிப்பாங்கல்ல, கிருபை பெற்றுக்கொள்றதுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு, ஆன்சரும் தெரிஞ்சால் நல்லா இருக்கும். அதனால ஈஸியாக கிருபை பெற்றுக்கொள்ளலாம். அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெறுகிறது. ஒரு குடும்பத்தில் கிருபை வேணும்னா அவங்க கர்த்தரை துதிச்சிட்டாங்கன்னா கிருபை அந்த குடும்பத்து மேல பெருகும். சரிங்களா? சரியா? வேத வசனம் சொல்லுது, சங்கீதம் 107, 103, 17 நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை பெரியதா இருக்கும். ஸோ அப்போ யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்க மேல கர்த்தருடைய கிருபை இருக்கும்.
கொஞ்சம் கிருபையை பெற்றிருப்பாங்க, கர்த்தருக்கு பயந்து நடப்பாங்க, இன்னும் அதிகமான கிருபை. ஆமென். இன்னும் கர்த்தருக்கு பயந்து நடப்பாங்க, இன்னும் அதிகமான கிருபை. ஆமென். இன்னும் அடுத்தபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு காரியம், கிருபையை பெறணும்னா தாழ்மை. தாழ்மையே கிருபை. சரியா? தாழ்மை உள்ளவன் மேல் கிருபை அளிக்கிறார். ஏன்னா யாக்கோப்பு 4:6 பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறான், தாழ்மை உள்ளவனுக்கும் கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5 பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறான், தாழ்மை உள்ளவருக்கும் கிருபை அளிக்கிறார். நீதிமொழிகள் 3:34 தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறாரே. அப்போ நம்ம லைஃப்ல தாழ்மை. இன்னைக்கு தப்பா நினச்சிக்கிடாதீங்கம்மா, இன்னைக்கு கிறிஸ்தவங்களிடத்துல தாழ்மை இல்லைம்மா. உண்மையாவே அங்கிள், ஊழியக்காரங்களிடத்துல தாழ்மை இல்லைம்மா. கண்டிப்பா. ஆண்டவரை பிரசங்கிக்கிறவங்க, ஆண்டவரை குறித்து சொல்றவங்ககிட்ட தாழ்மை இல்லை. இன்னைக்கு மட்டும் இல்லை, அந்த காலத்துலையுமே. எப்படின்னா லூக்கா 18வது அதிகாரம் 10-14 வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்குது. 2 பேர் ஆலயத்துக்கு போகிறாங்க. ஒருத்தன் பரிசேயன். நான் பரிசேயன்னா பரிசுத்தவான், சரியா? இன்னொருத்தன் ஆயக்காரன். ஆயக்காரனா அநியாயக்காரன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அடைமொழி. பரிசேயன் பரிசுத்தவான், ஆயக்காரன் அநியாயக்காரன். அநியாயக்காரன். ஸோ இவங்க 2 பேரும் ஆலயத்துக்குள்ளே போகிறாங்க. ஆலயத்துக்கு போகிறாங்க. ஒருத்தன் ஆலயத்துக்கு வெளியே நின்றுட்டான். நான் அநியாயம் பண்ணியிருக்கிறேன், நான் அக்கிரமம் பண்ணியிருக்கிறேன், நான் ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு வெளியே நின்றுட்டான் அந்த ஆயக்காரன். அந்த பரிசேயன் ஆலயத்துக்குள்ள போய் அவனுடைய ஜபம் உண்மையாகவே வேற லெவல். ஆண்டவரே, மற்ற அநியாயக்காரர்களைப் போல இந்த ஆயக்காரனை போல நான் இல்லாததினால் உம்மை துதிக்கிறேன். எவ்வளவு பெரிய மேட்டிமை, எவ்வளவு பெரிய தாழ்த்தி தன்னை உயர்த்துகிற தன்மை. ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன். சுய பரிசுத்தம், சுய நீதி, ஆண்டவருக்கு முன்பாக கிருபை தான். அங்கே மேன்மையை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சுய பரிசுத்தம், சுய நீதி. சுய பரிசுத்தினால யாராட்டும் வாழ முடியுமா? சுய நீதி மூலமா ஜெயிச்சிட முடியுமா? கிருபை இல்லைன்னா வேஸ்ட்டு சொல்கிறான். வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், சீரகம் கொத்தமல்லிலாம் தசம பாகம் கொடுக்குறேன். இந்த ஆயக்காரனை போல நான் இல்லாததுக்காக ஆண்டவரையுமே துதிக்கிறேன். ஆனால் பின்னாடி வெளியே நிற்கிறான்ல, அவன் சொல்கிறான், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், வானத்துக்கு கண்களை ஏழுக்கு துணியாமல். ஸோ ஒரு கொஸ்டின் அதில் அழகாக இருக்குது. அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் சென்றான். அவன் அப்படிங்கிறது ஆலயத்துக்குள்ள இருக்கிறவன், இவன் என்கிறது ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறவன். ஆண்டவரே ஆலயத்துக்கு வெளியே வந்து இவன் கிட்ட வந்து அவன் இல்ல நீதான். அப்போ ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள இல்ல, வெளியில வந்துட்டாரு. நீ தான்ப்பா நீதிமானாக்கப்பட்டவனா போனா. அப்போ நம்ம லைஃப்ல நிறைய கிறிஸ்தவங்க பணப்பெருமை, கல்வி பெருமை, பதவி பெருமை, நகை பெருமை, ஜாதி பெருமை, இப்படி நிறைய பெருமை. எந்த மனுஷன் பெருமை பாராட்டினாலும் அவனுக்கு கர்த்தர் எதிரி. ஆனா ஆண்டவரே, நான் அல்ல, என் ஞானம் அல்ல, என் திறமை அல்ல, என் தாளந்தல்ல, எல்லாம் கிருபை அப்படின்னு சொல்லிட்டா ஆண்டவர் கிருபைக்கு மேலே கிருபையை கொடுப்பாரு. அந்த மனுஷன் கிருபை பயன்படுத்துவாங்க. ஆமென், ஆமென். ஸோ அடுத்தது நமக்கு ஊழியம் செய்கிறோம் இல்லையா? ஊழியம் செய்பவர்கள் தன்னுடைய கிருபையை எப்படி தக்க வச்சு கொள்ளலாம், அதே போல் நம்ம ஊழியம் செய்யும் பொழுது புதிய கிருபைகளை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? நீங்கள் கேட்குறது 100க்கு 100 உண்மைம்மா. நான் ஒரு வேதனையான மறுபடியும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, சரியா? நீங்களும் நினச்சிக்கிடாதீங்க, மக்கள் நினச்சிக்கிடாதீங்க, சரியா? ஊழியக்காரங்களாம் ஆரம்பத்தில் கிருபை பெற்ற ஊழியர்களாக உருவாக்கப்படுறாங்க. அந்த கிருபையை மட்டுமே வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மை அங்கிள், சரியா? அவங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே தான் அந்த ஆரம்பத்தில் பெற்றாங்க தெரியுமா? அந்த கிருபை, அந்த கிருபையினால
அவங்களுடைய பாவம், அவங்களுடைய மீறுதல்கள், அநியாயங்கள், ஆரம்பத்தில் இருந்தால் கிருபை கத்தை எடுக்க மாட்டாரா? அந்த கிருபைனால கத்தை ஓட்டிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு காரியம் தெரியுமா? பிரசங்கி 3:23 நீங்கள் வாசித்து பாருங்க. காலைதோறும் அவைகள் புதியவைகள். ஸோ இன்னைக்கு பழைய கிருபையை வச்சு ஓட்டிட்டு இருக்கிறவங்களை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புது புது கிருபை பெற்றுக்கிட்டு இருக்கிறவங்களையும் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு செல்போன் எடுத்துக்கோங்களேன், திடீர்னு அப்கிரேட் பண்ணு அப்படி சொல்லுது. ஆமா, சரியா? நம்ம வாங்க சில ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முறை என் ஃபோனை அப்கிரேட் பண்ணி சொன்னாங்க. நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக ஒய்ஃபைல போட்டு சார்ஜை போட்டுட்டு காலை பார்க்குறேன், எல்லா ஐக்கான் கொண்டு எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. புது ஃபோனாக மாறிட்டு. அப்போ டெய்லி காலைதோறும் நம்மளுடைய கிருபைகளை புதிதாக்குறாங்க. அப்போ நம்ம பழைய கிருபையில வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. அது இன்னைக்கு கிறிஸ்தவர்களை, ஊழியக்காரங்க மக்களை ஏமாத்துற ஒரு சூழ்நிலை. ஆண்டுடைய சமூகத்துல தினமும் காத்திருக்கணும், தினமும் புது கிருபை பெறணும், அந்த புது கிருபையை பயன்படுத்தணும். கண்டிப்பா. ஏன்னா இப்போ கூட கேள்விகள் கேட்கும்போது நிறைய கேள்விகள் நம்ம டிஸ்கஸ் பண்ண கேள்விகள் கிடையாது. நான் இதிலேருந்து ஒரு விஷயத்த நான் இவங்க கிட்ட இருந்தே, அங்கிள் கிட்ட இருந்தே நான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய கேள்விகள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. கேட்கும்போதே அந்த வசனங்களை அவ்வளோ அழகாக மைண்டில் இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளுங்கள்ன்ற மாதிரி அழகாக எழுதி வச்சு 3:3, நீதிமொழிகள் 4:4, உபாகமம் 6:6, இந்த வசனம் இருதயத்தில் இருக்கணும், இந்த வசனத்தை இருதயமாய் பலகையில எழுதி கொள்ளணும், இந்த வசனத்தை காத்து நடக்கணும். அதுதான் கிருபை. ஸோ இன்னைக்கும் கூட இந்த வேதம் அறிவோம் நிகழ்ச்சியில எங்களுக்கு கிருபைனா என்ன, யாரு பெற்றுக்கொள்ள முடியும், பெற்ற கிருபையை யாரு போக்கடிக்கிறாங்க, பாவம் செய்யலாமா கூடாதா, கிருபையை பெறணும் அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு ரொம்ப அழகா நிறைய காரியம் எங்களோட நீங்க ஷேர் பண்ணீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. இதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய லைஃப்பில் நம்ம கிருபை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு நினச்சி நம்ம ரொம்ப அதிகமாக அப்படி பரிசையினை போல் நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. உண்மையாகவே அந்த ஆயக்காரனை போல் நம்ம தன்னைத்தானே தாழ்த்தும் பொழுது அந்த இடத்துல நமக்காக தெய்வ கிருபை இறங்கும். ஸோ அங்கிள் சொன்ன மாதிரி இந்த கிருபை எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னையிலேருந்து கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் குடும்பமாக சேர்ந்து அநேகர் ஸ்தோத்திரங்கள்னால கிருபை பெருகும். நீங்கள் அநேகராய் சேர்ந்து குடும்பமாய் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதிகாலையில் காலைதோறும் அவருடைய கிருபை புதியவைகளாக இருக்கு. ஊழியக்கார குடும்பமாக இருந்தால் நீங்கள் காலைதோறும் எழுந்து கர்த்தருக்காக உங்களுடைய நேரத்தை செலவழிங்க. தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு கிருபை அதிகமாக இருக்கிறது, கிருபை அறிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் கடைப்பிடிங்க. இதே மாதிரி இன்னொரு வேதம் அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். Until then, it's a thank you and bye from us. Thank you. God bless you. God bless you.